இன்க்ரீடியன்ஸ் தேவை, என்னென்ன சாமான் தேவைன்னு எடுத்து சொல்கிறேன். ஒரு கப்பு துவரம் பருப்பு, அப்புறமா நல்ல பெருங்காயம், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகு நிறையா போட்டுக்கிறதால மிளகாவை குறைச்சிட்டேன். அப்புறம் 4 பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய். இதெல்லாம் நம்ம எண்ணெயில் நல்லா சவக்க வறுத்துட்டு அதை உப்பு வச்சு நல்லா திக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா ஒரு சுவையான பருப்பு துவையல் கிடைக்கும். இது ரசம் சாதம், கஞ்சி, தயிர் சாதம் இது கூடலாம் நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம எப்படின்னா நல்லெண்ணெயில் தான் நம்ம வறுக்க போகிறோம். நல்லெண்ணெய் வறுக்க சொல்ல நம்ம ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை நல்லா சவக்க வறுத்து பாருங்கள். நல்லா வறுத்து நல்லா சவக்க நல்லெண்ணெயில் நல்லா வறுத்துட்டிங்கன்னா அது கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். நல்லா சவக்க வறுத்து துவரம் பருப்பு நல்லா தொடச்சிடுங்க. அது கழுவலாம் கூடாது, அலம்பலாம் கூடாது. நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சவக்க வறுத்து